இந்த வீடியோல மேரேஜை எப்படி 5 lakhsக்குள்ள பண்ணலாம் அப்படின்றது வீடியோ. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க மென்டலி அண்ட் எமோஷனலி நீங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா மணியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லாஜிக்கா யோசிச்சீங்கன்னா அது உங்ககிட்ட வரும். நீங்க எமோஷனலா யோசிச்சீங்கன்னா உங்களை விட்டு போகும். ஸோ மேரேஜ்ன்றது ரொம்ப எமோஷனலான ஒரு மேட்ரு. ஸோ அவங்க திருப்திக்காக, இவங்க திருப்திக்காகன்னு இல்லாம, உங்களோட திருப்திக்காகவும், உங்களோட விரலுக்கேத்த வீக்கத்துக்காகவும் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொல்ற ரூல்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு லாங் டெர்ம் ஒரு ஏரியாவுல உங்களுக்கு வந்து சேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேரேஜ் பண்ணிட்டு, நீங்க இஎம்ஐ வந்து ஒரு 10 வருஷம் கட்டாம இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க தவிர்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. அதாவது இந்த பட்ஜெட்குள்ள நான் முடிக்க போறேன்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. நான் ஆடம்பரமா பண்ண போறேன், நான் வந்து லைஃப் லாங் இஎம்ஐ கட்ட போறேன்றவங்க இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1 பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் தான். டோன்ட் ட்ரிகர். உங்களுக்கு நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். 2வது யூடியூப்ல கான்டென்ட்ஸ் போட்டு சம்பாதிக்கிற எத்தனையோ பேர்ல நானும் ஒருத்தன் தான். இந்த வீடியோவை இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் ஹால். எஸ், நம்ம கல்யாணத்து அப்படின்ற ஒரு டாபிக் வந்துட்டாலே நம்ம மேரேஜ் ஹாலை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையரைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு பலதரப்பட்ட ஆப்ஷன் இருக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கோயிலே கல்யாணத்தை மட்டும் வச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? 2வது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஒரு ஹோட்டல்ஸுக்கு போயிட்டு நீங்க அங்க சாப்பாடு புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் ஃப்ரீயா வந்து கொடுத்துருவாங்க. இது செகண்ட் திங். 3வது பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேரோட சாய்ஸ்ல வராத ஒரு விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கம்யூனிட்டி ஹால்னு ஒன்று இருக்கு. அதாவது சமூக நல கூடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை வந்து நிறைய பேர் மறந்துடுறீங்க. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்ல 3வது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? நம்பர் 1 எனக்கு வந்து சுத்தமா பட்ஜெட்டே இல்ல ப்ரோ. நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ண போறேன்றவங்க வந்துட்டு நீங்க ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டினா இருக்கலாம். உங்களோட சர்ச்சையோ இல்ல உங்களோட கோவிலையோ இல்ல மசூதியோ அணுகி அங்கே மேரேஜ் வந்து முடிச்சிருங்க. அதுக்கு மேல நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப காசு கம்மியானது. இதுல மிஞ்சி போனா உங்க 7,500 இருந்து 10,000 கூட செலவாகும். அதுக்கு மேல எதுவும் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? இதோட இது வந்து முடிச்சிடும். 2வது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சாப்பாடு புக் பண்ணீங்கன்னா ஹால் தராங்க பாத்தீங்களா? இது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்டா இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ப்ரோ, என்னால இங்க தங்க முடியாது, இருக்க முடியாதுன்றவங்க நீங்க சமூக நல கூடத்துக்கு வந்து போயிடலாம். நோட் பண்ணி பாத்துக்கோங்க. சமூக நல கூடம்ன்றது கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு இயக்கம். நீங்க அவங்களுக்கு 1 or 2 மந்த்துக்கு முன்னாடி நீங்க கவுன்சிலர் வச்சு பேசுனீங்க அப்படின்னா அந்த மண்டபம் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஆனா அது எனக்கு தெரிஞ்சு தங்க முடியாது. ஆனா நீங்க 1 டே ஃபுல்லா நீங்க இருந்து எடுத்துக்கலாம். இல்ல மினிமம் 6 to 7 hours நீங்க வந்து எடுத்துக்கலாம். வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் வந்து பட்ஜெட்டை இருக்கிறதுல ஹையஸ்ட்ல வந்து வைக்கிறேன். இதுல இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு புக் பண்ண ஹால் தராங்க தெரியுமா? இதுல வந்து இருக்கிற ஹையஸ்ட். இதுல உங்களுக்கு வந்து 1,50,000 ரூபாய்க்குள்ள ஆகும். நான் இதை வந்து கட் பண்றேன். எனக்கு இது வேண்டாம். ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் ஸ்கேம் இருக்கு. ஏன்னா இதுல நிறைய ஃபால்ட் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களால நீங்க சாப்பாடு புக் பண்ண ஹால் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து பஃபே தான் கிடைக்கும். உட்காந்து சாப்பிட முடியாது. சரிங்களா? ஒரு 150 பேர் எவ்வளவு நேரம் அது ஒரு சின்ன ரூம்லயே வந்து சாப்பிட்டு இருக்க முடியும். இதை வந்து கட் பண்றேன். இல்ல எனக்கு சுத்தமா எமர்ஜென்சி, எனக்கு அந்த ஸ்பாட்ல வேணும்ன்றவங்க இதுக்குள்ள போகலாம். ஆனா நான் இந்த சாய்ஸ்ல இது வந்து வைக்கல. அதனால பாத்தீங்க அப்படின்னா வந்து கோயில்ல கல்யாணம். இது வந்து நான் லாஸ்டா வைக்கிறேன். சரிங்களா? லாஸ்டா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. நான் எண்ட் ஆஃப் த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். 3வது பாத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கோ ஃபார் சமூக நல கூடம். ஏன்னா உங்களுக்கு 25,000 இருந்தே ஆரம்பிக்குது சமூக நல கூடம்லாம். உங்க ஏரியா டிபெண்ட்ஸ் பொறுத்து, உங்களோட கவுன்சிலர்ஸ் உங்களோட ஏரியாவோட மக்களை பொறுத்து. சரிங்களா? கிட்டத்தட்ட 15,000 இருக்கு, 25,000 இருக்கு, 50,000 இருக்கு. நான் இதுல வந்து மிட் ரேஞ்சான 25,000 வந்து ஃபிக்ஸ் பண்றேன். சரிங்களா? 2வது பாத்தீங்க அப்படின்னா ஃபுட். நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் கல்யாணத்தை ஆடம்பரம் ஆக்கினாலும் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க போறது ஃபுட்ல மட்டும்தான். ஃபுட்ல ஒண்டி எந்த குறையும் வச்சிடாதீங்க. நான் ஃபுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 தான் இருக்கு. ஒன்னு வந்து வெஜ்ஜு, இன்னொன்னு நான்வெஜ். நீங்க வீகனா இருந்தீங்களா, நீங்க ஜெயினிசமா இருக்கலாம், இல்ல புத்திசமா இருக்கலாம். உங்களோட ஃபுட் கேட்டகரிஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் வந்து இருக்கிறது ரொம்ப காமனான ஒரு இது எடுத்துக்கிறேன். நம்ம பாத்தீங்க அப்படின்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் எடுத்துக்கிறேன். நீங்க வெஜ்ஜா எடுத்தாலும் நான்வெஜ்ஜா எடுத்தாலும் முதல்ல பேசிக் நீட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வெஜ்ஜுன்னு வச்சுக்கோங்களேன். ரைஸ்ன்றது மேண்டிட்ரி. நெக்ஸ்ட் சாம்பார், தயிர், காரக்குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் 2 வகையான கூட்டு, ஒரு பாயாசத்தோட முடிஞ்சு. ஊறுகாய் அதோட வந்து முடிஞ்சு. சரிங்களா? இதுக்கு மேல நீங்க ஐஸ்கிரீம் வைக்கிறதும், அப்புறம் பஞ்சு மிட்டாய் வைக்கிறதும், ஃப்ரூட் சாலட் ஸ்டால் வைக்கிறதும், சாக்லேட் ஃபவுண்டன் வைக்கிறதும் இதுல வந்து ஆடம்பரம். ஓகேங்களா? நீங்க வைக்க உங்ககிட்ட காசு தான் நீங்க வைக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து பேசிக். இதுவே நீங்க நான்வெஜ் பக்கம் போனீங்க அப்படின்னா இருக்கிறதுலே பேசிக் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் ஐஸ்கிரீம். ஓகேங்களா? இதோட வந்து உங்க சாப்டர் முடிஞ்சு. இதுக்கு மேல நீங்க எது எடுத்தாலுமே அது ஆடம்பர கேட்டகரிக்குள்ள தான் வரும். அதாவது நீங்க டைட் பட்ஜெட்ல இருக்கிற பட்சத்துல இது வந்து பேசிக். இது இருந்தா நீங்க வந்து சாப்பிட்டுலாம். இதுல எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிடும். சரிங்களா? நான் இதுக்கு வைக்கிற பட்ஜெட் பாத்தீங்க அப்படின்னா 2 lakh. எஸ், இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண 5 lakh பட்ஜெட்லயே இதுல தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து இன்வால்வ் ஆயிருக்கும். 2 lakhsன்றது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா
நீங்க எது இருந்தா இல்லைன்னா அந்த மேரேஜ் நடக்குமோ தெரியாது. பட் ஃபுட் இல்லை அப்படின்னா அங்க தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும். ஸோ நம்ம வந்து ரொம்ப லாஜிக்கலாவும் யோசிக்காம கொஞ்சம் எமோஷனலா யோசிச்சு மத்தவங்க ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஒரு 2 லேக்ஸ் பட்ஜெட்ல வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ 2 லேக்ஸ்ல இருக்கிறதுல சீப்பான மெனுவை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா 150ல இருந்து 200 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். நீங்க நல்ல கான்ட்ராக்டரை பிடிச்சிங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ் கூட சாப்பிடலாம். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. இந்த ஃபுட்டோட ரேஞ்சு நீங்க எவ்வளவு பேரை கூப்பிடுறீங்கன்ற பொறுத்து தான். நீங்க டைட் பட்ஜெட்டா இருக்கிறப்போ 150ல இருந்து 200க்குள்ள கூப்பிடுறதே ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும். மறுபடியும் சொல்றேன். கல்யாணம்ன்றது ஒரு நாள் கூத்து. இதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ண போற எல்லா காசுமே வந்து வேஸ்ட். ஏன்னா சாப்பிடுறவங்க போயிடுவாங்க. அந்த ஒரு மண்டபத்துல தங்கிட்டு இருக்கவங்க போயிடுவாங்க. கடைசியில நீங்களும் உங்க கூட வந்த துணைவியாரும் தான் வந்து சஃபர் ஆக போறீங்க. ஸோ ஃபுட்டுக்கு வந்து நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் பட்ஜெட் 2 லேக் வந்து குடுத்துட்டோம். ஸோ இதையே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க செலவு பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெக்கரேட்டிவ். எஸ், நீங்க ஒரு மண்டபம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மொட்டை செவுரா இருக்கக்கூடாதுல்ல. ஸோ நம்ம டெக்கரேட்டிவ் யூஸ் பண்ணணும். ஸோ டெக்கரேஷனுக்கு நம்ம செலவு பண்ண போற காசு வந்து ₹75,000. எஸ், நீங்க மண்டபத்தை சமூக கூடமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 75,000 முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய கான்ட்ராக்டர்ஸ் தெரியும். அவங்கள கூப்பிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம். இதுல ஏன் 75,000 கொடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹை பிரையாரிட்டி வந்து நீங்க மேடைக்கு தான் வந்து கொடுக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, மேடைக்கு பின்னாடி டெக்கரேஷனு, அதுக்கப்புறம் சேர்ஸு, அதுக்கப்புறம் வெளியில போற சீரியல் லைட்ஸ். அதோட நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ இதுக்கு மேல வைக்க போற டிஜேஸா இருக்கட்டும், இல்ல நீங்க வைக்க போற பலதரப்பட்ட அந்த ஸ்மோக்கி மிஷின்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபயர் மிஷின்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஆடம்பரம் தான் இந்த பட்ஜெட்ல. சரிங்களா? ஸோ நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா, நீங்க டெக்கரேஷன சூப்பர் அழகா மெயின்டெயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வெளில பெரிய பேனரா வைக்காம, ஒரே ஒரு சிங்கிள் பேனரா டீசென்ட்டான ஒரு சைஸ்ல நீங்க வந்து வெளியில வந்து வைங்க. உங்களோட ஃபோட்டோ, உங்களோட வைஃபோட ஃபோட்டோ அது உங்க ஆப்ஷன் தான். வச்சுட்டீங்க அப்படின்னா கூட 75,000க்குள்ள ஈஸியா முடியும். நீங்க சமூக கூட எடுத்தீங்கன்னா, இந்த டெக்கரேஷன் பர்ப்பஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? நான் எந்த அரசியல்வாதிக்கும் வந்துட்டு சப்போர்ட்டர் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்படி யோசிச்சிராதீங்க சமூக கூடத்த சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் த மிடில் கிளாஸ் வந்து சிக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துல, அப்புறம் டெக்கரேஷன்ல. ஸோ இது வந்து கரெக்ட்டா இருக்கும்ன்றத நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம 75,000 கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் கிஃப்ட். எஸ், இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் மேட்டர்ல வந்து நிறைய பேர் மாட்றாங்களோ அப்படின்னு தோணுது. அதாவது நீங்க ஹிந்துவா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு தேங்காவும், ஒரு பழமும், குங்கும மஞ்சளோட முடிஞ்சிடும். நீங்க கிறிஸ்டியனா இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வசனம் கார்டு வந்து குடுப்பாங்க. வசனம் கார்டோட ஏதாவது ஒரு சின்ன டப்பா மாரி ஏதாவது குடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா, நான் முஸ்லீம் கல்யாணம் பண்ணது ரிட்டர்ன் கிஃப்ட் பார்த்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி சீப்பா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இத தவிர்த்து நீங்க வந்து இந்த வெள்ளி பிளேட்டு, அந்த அந்த தேவையில்லாத பொம்மைங்க, அந்த மாரி குடுத்து வேஸ்ட் பண்றத விட, உங்களால முடிஞ்ச அளவுக்கான ரிட்டர்ன் கிஃப்ட் பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு பிளான் பண்ற பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ₹50,000. எஸ், எவ்வளோ ரிட்டர்ன் கிஃப்ட் ₹50,000 வருதோ அத வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நமக்கு தேவையில்ல. ஏன்னா, சி நமக்கு மிஞ்சினது தான் தானமும், தர்மமும். சரிங்களா? ஸோ அவங்க வராங்க, அவங்க சாப்பிடுறாங்க, அவங்க போறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க குடுக்குறது, குடுக்காதது நம்ம விருப்பம் தான். ஆனா நம்ம மனசு ஒத்துக்கலன்னா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்குறோம். வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஸோ அத அவங்க வந்து வாங்கிட்டு போலாம். மறுபடியும் சொல்றேன், ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு நீங்க ₹50,000க்கு மேல ₹1 செலவு பண்ணாலும், அதாவது 200 மெம்பர்ஸ் வர இடத்துல நீங்க ₹50,000க்கு மேல செலவு பண்ற ஒரு ரூபாவுமே வந்து வேஸ்ட் தான். நீங்க ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் ட்ராப்ல மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஒரு 50,000 பட்ஜெட்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நிறைய சர்ச் பண்ணுங்க. நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப சீப்பா பண்றவங்களா இருக்காங்க. அவங்கலாம் வந்து புடிச்சு பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன். எஸ், இன்விடேஷன்ல உங்களுக்கு வந்து 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் டிஜிட்டல் போறது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் வந்து பிசிக்கலா போறது. அதாவது நீங்க இன்விடேஷனா பிரிண்ட் அடிக்கிறது. 3வது ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா செமி. அதாவது உங்களுக்கு தெரியுமா? நம்ம குடும்பத்துல சில பூமர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து பத்திரிக்கை குடுத்து தான் ஆகணும். ஸோ சில பெரியவங்க இருப்பாங்க. நம்ம வந்து குடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளவு கவுண்டோ, அதாவது நீங்க ஹெட் கவுண்ட் தான் எண்ணணுமே தவிர, நீங்க மெம்பர்ஸ் எண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பத்திரிக்கை அடிக்க போறீங்க அப்படின்னா, ஒரு வீட்ல 10 பேர் இருந்தா கூட நீங்க 10 பேருக்குமே பத்திரிக்கை குடுக்க போறது கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் தான் குடுக்க போறீங்க. வீட்டு தலைவர் குடுக்க போறீங்க. இல்ல வீட்டு தலைவி குடுக்க போறீங்க. அவங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து தேவையில்லாம கவுண்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஹெட் கவுண்ட் மட்டும் தான் எண்ணணும். வீட்டு கவுண்ட் மட்டும் தான் எண்ணுமே தவிர, உள்ள மெம்பர்ஸ் எண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேத்த மாரி அடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வெட்டிங் கார்ட பேப்பர்ஸா போட்டா தான் வந்து ரொம்ப ரேட் அதிகமாகும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்கிள் கார்டா நான் நான் ஒரு சைஸ் பண்ணேன். ஓகேங்களா? நான் A4 சம்திங் ஒரு சைஸ் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. நான் அட்டாச் பண்றேன். ஸோ அந்த மாரி தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சொல்றேன். அக்கா கல்யாணத்துக்கு நான் பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம்லாம் வந்து போடல. ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு என்ன போட்டோம் அப்படின்னா, ஆ மாமாவோட பேரு, அதுக்கப்புறம் அக்காவோட பேரு, அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து கல்யாண அட்ரஸ், சர்ச்சோட அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஹோட்டல்ல வந்து சாப்பாடு குடுக்குறோம். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். சோ சிம்பிள். இப்ப நீங்க ஒரு பத்திரிக்கையே எடுத்தா என்ன பார்க்க போறீங்க? ஒண்ணே ஒண்ணு தான். மாப்பிள்ளை பேர் என்ன? பொண்ணு பேர் என்ன? எங்க கல்யாணம்? எங்க ரிசப்ஷன்? அவ்வளோதானே. பிரையாரிட்டி நம்பர் 1. சோ ஃப்ரண்ட் சீட்ல இருக்கணும். பின்னாடி ஒரு வேளை உங்க குடும்பத்தோட பேர்ல பொண்ணு ஆசைப்படுறீங்கன்னா, பின்னாடி ஃபுல்லா போட்டு முடிச்சிருங்க. இதுக்கு மேல பத்திரிக்கையில போடுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா?
நீங்க எந்த ரிலிஜனை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியாது. பட் இதுக்கு மேல பத்திரிக்கை நீங்க என்ன போட்டாலும் அது குப்பைக்கு தான் போகும் சரிங்களா? சரி அது ஹிந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். நீங்க அதுக்கு மேல எந்த பத்திரிக்கை அடிச்சாலும் அவங்க ஜஸ்ட் பார்த்து தூக்கி தான் போட போறாங்க. யாரும் வந்து செல்ஃப்ல வச்சுட்டு அழகு பார்க்க போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு ஆ இத வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு பத்திரிக்கைக்கு காசு செலவு பண்ணாதீங்க அதிகமா. இல்ல நான் பிசிக்கலா கண்டிப்பா அடிக்க போறேன் அப்படின்னா, இன்விடேஷனுக்கு நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே ஸ்ட்ரைக்ல ஒரே ஸ்ட்ரிப்ல அடிச்சீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 250ல இருந்து 300 பேருக்கு ரூ. 25,000 கம்ப்ளீட்டா வந்து அடிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுவே நான் சொல்றது வந்து நான் இருக்கிற டாப் மோஸ்ட் பட்ஜெட் வைக்கிறேன். புரியுதுங்களா? எல்லாத்துலயுமே ரொம்ப டாப் மோஸ்ட் பட்ஜெட் வந்து வச்சிட்டு இருக்கேன். 25,000ல நான் சாம்பிள் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நான் எங்க அக்காக்கு என்ன இன்விடேஷன் வச்சேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அது மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கேன்வா இருந்துச்சு. உங்களால கொஞ்சமா டிசைன் பண்ண முடியுது அப்படின்னா பண்ணுங்க. அப்படி இல்லையா, அதுல டெம்ப்ளேட் இருக்கும் போட்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு. நீங்க டிசைனருக்கு ஒரு 3000 4000 குடுக்கறத விட நீங்களே பண்ணி முடிச்சிடலாம். பிரிண்ட் செலவோட முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதே மாரி வந்துட்டு பண்ணிக்கோங்க. நான் இப்படிதான் பண்ணி பயங்கரமான காஸ்ட் கட்லாம் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேமரா அண்ட் ஆல்பம். கேமரா அண்ட் ஆல்பத்துக்கு வந்து எவ்வளோ குடுக்குறேன் அப்படின்னா வந்துட்டு ரூ. 1,50,000 வந்து குடுக்குறோம். இப்போ இருக்கிறதுலே ஃபுட்டுக்கு அப்புறம் நம்ம அதிகமா ப்ரொடெக்ட் பண்றது கேமரா அண்ட் ஆல்பத்துக்கு தான். ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப லாஜிக்கலா போகக்கூடாது. மறுபடியும் சொல்றேன். ரொம்ப லாஜிக்கலா போனீங்க அப்படின்னா, உங்களோட ஹாப்பி மெமரிஸ் மிஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ற மாரி கொஞ்சம் எமோஷனலா கொஞ்சம் போறோம். ஸோ கேமரா அண்ட் ஆல்பத்துக்கு 1,50,000 ஏன்னா, உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் வந்து நீங்க கேப்சர் பண்ண போறீங்க. இது லைஃப் லாங் வச்சுக்க போறீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முறைக்கா நீங்க ஒரு நல்ல ஒரு கேமராமேன பார்க்கணும். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. நீங்க அன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டுக்கு நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு நாள் ஷூட்டுக்கு ரூ. 50லேருந்து ரூ. 60 வாங்குற கேமராமேன் வாங்கி வச்சுக்கோங்க. மீதி காசு அப்படியே தூக்கி ஆல்பத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். இத நீங்க பண்ணீங்க மட்டும் தான் உங்களோட ஃபோட்டோ ஆல்பம் சைஸ் வந்துட்டு கம்மியாகும். சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன். நான் வீடியோ அட்டாச் பண்ணல. ஜஸ்ட் ஃபோட்டோ அண்ட் அதாவது ஆல்பமும், ஃபோட்டோஸ் மட்டும் அட்டாச் பண்றேன். வீடியோன்றது அது உங்க ஆப்ஷனல் தான். சரிங்களா? இப்போ வீடியோன்றது கிட்டத்தட்ட உண்மையிலே சொல்றேன் ஒரு அவுட் ஆஃப் ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. என்னடா எப்படி சொல்றேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எத்தன பேர் வந்து கல்யாண வீடியோ வந்து போட்டு பார்க்குறீங்க? ஓகேங்களா? ஸோ வந்து அவுட் ஆஃப் டேட் தான். அத எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்றேன் லேட்டர் ஆன்ல. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரெஸ்ஸு. எஸ். பசங்களுக்கும், பொண்ணுங்களுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் தெரியுமா? அதாவது மாப்பிள்ளைக்கும், பொண்ணுக்கும் வந்து ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கான பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 இதோட நான் 5,00,000 பட்ஜெட் முடியுது. நான் இது நீங்க ஆப்டிமமா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ட்ரெஸ்ஸ கரெக்ட்டா எடுத்துருவீங்க. நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா, பையனுக்கு வாடகை கோட் எடுங்க. நான் என்னோட அக்காவோட கல்யாணத்துக்கு நான் மாப்பிள்ளை மச்சானா போனேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆ கோட் வந்து ரெண்டலுக்கு எடுத்துட்டேன். ரெண்டல் பிரைஸ் வந்து 2,500. நான் ஒரு பேண்ட் வாங்குனேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 600. உள்ள போட்டுட்டு ஒயிட் ஷர்ட் வாங்குனேன். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்னும் 600 சரிங்களா? ஸோ மிஞ்சி போனா நான் வந்து ஒரு 5,000க்குள்ளேயே வந்து என்னோட ஃபுல் அவுட்ஃபிட்ட முடிச்சுட்டேன். என்னோட ஷூஸ் இருந்தது. நான் அத வந்து போட்டுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ இப்படியே வந்து அழகா முடிஞ்சுது. பொண்ணுக்கும் வந்து மறுபடியும் சொல்றேன். ட்ரெஸ்ஸுன்றது உங்களோட ஆப்ஷன் தான். சரிங்களா? நீங்க எந்த அளவு கம்மியா எடுத்து அங்க நிக்கிறீங்களோ, அந்த அளவு உங்களுக்கு நல்லது. ஏன்னா, ஒரு ரூ. 10,000 சாரி எடுத்தாலும் அதே கிராண்ட்னஸ் தான் குடுக்க போகுது. நீங்க ரூ. 50,000 சாரி வாங்குனாலும் அதே குட்னஸ் தான் குடுக்க போகுது. சரிங்களா? நீங்க துவைக்காத வரைக்கும் 2மே பளபளன்னு தான் இருக்கும். துவைச்சதுக்கு அப்புறம் தான் எது ரூ. 10,000 சாரி, எது ரூ. 50,000 சாரின்னு தெரியும். அது மட்டும் கல்யாண சாரி அதுக்கப்புறம் கட்டவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து முழுக்க உங்க ஐடியாலஜி தான். இல்ல ப்ரோ எனக்கு வரப்போற ஒய்ஃப் நான் கிராண்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அப்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சோலி முடிஞ்சது தான். சரிங்களா? ஸோ இதோட 5,00,000 பட்ஜெட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன எதர் செலவுலாம் வரும்ன்றத நான் சொல்றேன். நம்பர் 1 வீடியோகிராஃபி செலவு உங்களுக்கு வரும். வீடியோகிராஃபி செலவு நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, 3ல 1 பங்கு வந்துட்டு உங்களுக்கு மொய் கவர்ல கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 10,00,000 குடுத்து செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா, கரெக்ட்டான மெம்பர்ஸ் கூப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1லேருந்து ரூ. 1,50,000 வந்து கிடைக்கும். இதுதான் வந்து அப்ராக்ஸிமேட். ரூ. 10,00,000 போட்டு ரூ. 10,00,000 கிடைக்கிறது ரொம்ப ரேர். நான் மினிமம் சொல்றேன். ரூ. 1,50,000 கிடைச்சிரும். இப்ப நம்ம ரூ. 5,00,000 போடுறதுன்றதுனால, பேர் மினிமம் 50,000 to 75,000 வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ நீங்க அந்த காசை தூக்கி அப்படியே நீங்க வீடியோக்கு போட்டுறணும். ஓகேங்களா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கிரீப்பியா தான் இருக்கும். இல்ல நடைமுறை சாத்தியமான்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தான் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருக்கணும். நம்ம ஒரு யங் மைண்ட் செட்ல இருக்கோம். கல்யாணம்ன்றது ஒரு லயபிலிட்டி, அசெட் கிடையாது. லயபிலிட்டினா நம்ம கிட்ட இருந்து காசு போற விஷயம், நம்ம கிட்ட இருந்து காசு வர விஷயம் கிடையாது. இது ஒரு பிசினஸ் கிடையாது. இது இது அட்டர்மோஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். சரிங்களா? கல்யாணத்துக்கு காசு செலவு பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இது வந்து நம்ம மன நிம்மதிக்காகவும், எமோஷனலுக்காக தான் பண்றோம். இந்தியாவுல மேரேஜ் லோன்னே தனி கேட்டகரி இருக்கு. மேரேஜ் ரொம்ப கொண்டாடுற ஒரு இடம் வந்துட்டு இந்தியா தான். ஸோ இங்க வந்து நம்ம ட்ராப்ல வந்து மாட்டக்கூடாதுன்னா, நம்ம சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ நான் மறுபடியும் ரீகால் பண்றேன். மேரேஜ் ஹாலுக்கு 25,000, ஃபுட்டுக்கு 2,00,000, அப்புறம் டெக்கரேட்டிவ்க்கு 75,000, ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து 50,000, இன்விடேஷனுக்கு வந்து 25,000, அப்புறம் கேமரா ஆல்பத்துக்கு 1,50,000. இது போக ரூ. 25,000 இருக்கு. அதை நீங்க ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதோட முடியுது. இதோட எக்ஸசிவ் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க கார் ஒன்று வச்சுக்கணும். நீங்க டிராவலிங் போயிட்டு வர்றதுக்கு. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயிலில் சில பேர் காலையில் கல்யாணம் வைப்பீங்க, அப்புறம் வந்துட்டு நைட் ரிசப்ஷன் வைப்பீங்க, அப்போ நீங்கள் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தனி பட்ஜெட் வச்சுக்கோங்க. இது வந்து கல்யாணத்துக்கு நாமினல், ஓகேங்களா? ரிசப்ஷனுன்றதே ஒரு ஆடம்பரம் தான். கல்யாணம் முடிஞ்சப்பவே அவங்க பொண்ணு மாப்பிள்ள தான். ஸோ ஓகேங்களா? அதனால நான் வச்சுட்டேன். இல்ல ஒருவேளை நீங்க அக்கார்டிங்லி நீங்க காலைல கல்யாணம் வச்சுட்டு நீங்க மத்தியானம் ரிசப்ஷன் வைக்கிறீங்க, இல்ல நைட் ரிசப்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபுட் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்பவுமே காலையில கொடுக்குற ஃபுட்டை வந்து ரொம்ப மினிமல் பண்ணுங்க. ஒரு இட்லி பொங்கல் போட்டு முடிச்சிருங்க. தோசைக்கு போனா ரொம்ப காசு ஆகும். ஸோ இட்லி பொங்கல் வடையிலே போட்டு முடிச்சிருங்க. அந்த மாதிரியான சில டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணாதான் உங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் வெட்டிங் வந்து இருக்கிறதே கம்மியா முடிக்கலாம். ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங்கே கல்யாணமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரிசப்ஷனும் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். முஸ்லிம்ஸ் எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்கார்டிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க என்ன எடுத்தாலும் சரி இந்த 5 லேக் பட்ஜெட்டை நீங்க வந்துட்டு ஒரு பேஸா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல பண்றதெல்லாம் தன செலவுன்னு நினைச்சுக்கோங்க, சரிங்களா? ஆனா அதான் அட்மோஸ்ட் உண்மை, ஓகேங்களா? ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க 5 லேக்ஸ் இல்ல 6 லேக்ஸ் போகுதுன்ற பட்சத்துல நீங்களும் உங்க ஒய்ஃபும் பாதி பாதியா வந்து பிரிச்சுக்கோங்க. அதாவது 3 லட்சம் நான் போடுறேன், 3 லட்சம் நீ போடு, இல்ல 2.5 லட்சம் நான் போடுறேன், 2.5 லட்சம் நீ போட்டு முடிச்சீங்க அப்படின்னா ஒருவேளை ஐ எம் நாட் அ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் இஎம்ஐ, பட் எல்லாத்துக்குமே ஒரு காலம் உண்டு. நம்ம மேல போறதுக்கு கீழே போறதுக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா இஎம்ஐ பக்கம் போனா கூட அடிச்சு பிடிச்சாவது 1 இல்ல 1.5 வருஷத்துக்குள்ள நீங்க 5 லேக்ஸ் முடிச்சிடலாம். ஏன்னா உங்க பேர் 2 லட்சம் ரூபாய் இருக்கு, அவங்க பேர் 2 லட்சம் ரூபாய் இருக்கு. இல்ல சேர்ந்தாப்புல நீங்க ஜாயிண்ட் லோன் போட்டு எடுத்து 5 லட்சம் ரூபாய் எடுத்தாலும் சரிதான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி பண்ணாதான் உங்களால எப்படி சொல்றது, கல்யாணத்துக்கு கொஞ்சமே சந்தோஷமா இருக்க முடியும். இல்ல கல்யாணத்தை அன்னைக்கு ஒரு நாள் கூத்துக்காக நீங்க அவ்வளோ செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்ரமோஸ் தான். தயவு செஞ்சு பட்டாசுல வச்சு காசுலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சரிங்களா? இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல காட்டுற கல்யாணம்லாம் சும்மா ஃபேம்காக பண்றது. இப்போ நானே ஒரு பிராண்டாக கல்யாணம் பண்றேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ இந்த வீடியோ மூலம் எனக்கு காசு வந்துடும். ஸோ இந்த வீடியோவே அது மாதிரி தான், நீங்க பார்க்கறதுல காசு தான் கிடைக்குது. ஸோ நாட் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட், சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பப்ளிக்கா வருது அப்படின்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாம அழகா நீட்டா ஒரு மேரேஜ் பண்ணி முடிங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற யாராவது நெக்ஸ்ட் மந்த் இல்லைன்னா வந்து இப்போ கல்யாண பிளானிங்ல இருந்தீங்க அப்படின்னா விஷ் யூ ஹாப்பி வெரி மேரிட் லைஃப். உங்க லவ்ட் ஒன்ஸோட கண்டிப்பா நீங்க சேருங்க, சந்தோஷமா வாழுங்க, சரிங்களா? We meet in next video. Bye bye.